ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் நம்முடைய தியானத்திற்கென்று நாம் தெரிந்து கொள்ளுகிற வேத வசனம் 1 கொரிந்தியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. எழுதியிருக்கிறபடி தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, மனுஷனுடைய இருதயத்தில் அவைகள் தோன்றினதும் இல்லை. பிரியமானவர்களே, அவர் நம்மை குறித்து அவர் எழுதியிருக்கிறபடி, தேவனாகிய கர்த்தர் நம்மை குறித்து எழுதியிருக்கிறபடி, தேவனுடையத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணினதை, அவர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் நம்முடைய கண்கள் காணவில்லை, காதுகள் கேட்கவில்லை, நம்முடைய இருதயத்தில் அது தோன்றினதும் இல்லை. ஆமென். நீங்கள் வேதத்தில் மிக கவனமாக வாசித்தால் கோரேசு என்பவனை குறித்து ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை வெளிப்படுத்துகிறார். கோரேசு என்னுடைய மெய்ப்பன் என்று சொன்னார். ஆனால் கோரேசு மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தில் வருகிற ஒரு ராஜா, மேதியா சாம்ராஜ்யத்தில் வரக்கூடிய ஒரு ராஜா. இந்த கோரேசை குறித்து ஆண்டவர் சொல்லும் பொழுது, அவன் என் மெய்ப்பன், அவன் தேவ ஆலயத்தை அஸ்திவாரப்படுத்துவான், எருசலேமை பார்த்து கட்டப்படு என்றும் தேவாலயத்தை பார்த்து நீ அஸ்திவாரப்படு என்றும் சொல்லுவான் என்று ஆண்டவர் இந்த கோரேசை குறித்து சொல்லியிருந்தார். ஆனால் இந்த மேதியா ராஜாவாகிய கோரேசுக்கு இது தெரியாது. இதை குறித்த ஒரு எண்ணமும் சிந்தனையும் அவனுக்கு கிடையாது. காரணம், இஸ்ரவேலுடைய பழக்கம், இஸ்ரவேலுடைய ஆராதனை, இஸ்ரவேலுடைய முறைமைகள் வேறு, மேதியா பெர்ஷியா சாம்ராஜ்யத்தினுடைய முறைமைகள் வேறு. அப்ப மேதியாவின் ராஜாவாகிய இந்த கோரேசு, இந்த சைரஸ் என்று சொல்லுகிற இந்த கோரேசு மன்னன் தம்மை குறித்து ஒரு வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை அவன் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் கோரேசு பிறப்பதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்பே கோரேசை குறித்து கர்த்தர் எழுதி வைத்திருந்தார். The Lord has written about Cyrus, what to do, what not to do for his people. தம்முடைய ஜனங்களுக்கு எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை மிக அழகாக எழுதி வைத்திருந்தார். லைக்வைஸ், அதே போல தேவனாகிய கர்த்தரும் நம்மை குறித்து ஆயத்தம் பண்ணினது, அவரிடத்தில் அன்பு கூறுகிற உங்களையும் என்னையும் குறித்து அவர் ஆயத்தம் பண்ணினதை நம்முடைய கண்கள் காணவும் இல்லை, காதுகள் கேட்கவும் இல்லை, அது நம்முடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஆனால் பரலோகத்தின் தேவன் நம்மை குறித்து எழுதி வைத்திருக்கிற திட்டம் ஆச்சரியமானது, ஆச்சரியமானது. பிரியமானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையில தேவன் இப்படியே என்னை வாழ்க்கை முழுவதும் நடத்தி விடுவாரோ, நான் இப்படியே மரித்தும் போவேனோ, என் வாழ்க்கையில் ஒரு உயர்வை நான் காண மாட்டேனோ, ஆண்டவர் என்னை குறித்து ஒரு நன்மையாய், ஒரு ஆசீர்வாதமாய், ஒரு மேன்மையாய் ஒரு காரியத்தை வைத்திராமல் போய்விட்டாரோ என்று கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? தேவனிடத்தில் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்களா? எப்பொழுது என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார், எப்பொழுது என் தேவன் என்னை உயர்த்துவார், எப்பொழுது என் வாழ்க்கையில் அந்த நன்மையை கர்த்தர் வழங்குவார் என்று கவலையோடு இருக்கிறீர்களா? உங்களுக்காகத்தான் இந்த செய்தி. உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினதை இத்தனை ஆண்டுகள் ஆகிவிட்டது, எனக்கு வயதும் சென்று விட்டது, இனி எப்படி என்று யோசித்துக் கொண்டிருக்கலாம். உங்களுக்காகத்தான் கர்த்தர் இந்த வாக்குத்தத்தத்தை, இந்த வார்த்தைகளை இன்றைக்கு உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும்படி எனக்கு பணித்திருக்கிறார். காரணம், மோசேவை எடுத்துக்கொள்ளுங்கள், ஆபிரகாமை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அவனை அழைத்த பொழுது எத்தனை வயதில்
ஆபிரகாமுடைய தகப்பனை ஆண்டவர் அடைத்தார் என்று தெரியாது. தேராக எந்த வயதில் அடைத்தார் என்று தெரியாது. ஊர் என்கிற கல்தையர் பட்டணத்திலிருந்து அவன் புறப்பட்டு ஆரான் மட்டும் வந்து தங்கிவிட்டான். ஆனால் ஆபிரகாமை அடைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். மோசே அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். பேதுருவை அழைக்கும் பொழுது எத்தனை வயதில் பேதுருவை அழைத்தார் என்று தெரியாது. ஆனால் பேதுருவை அழைத்த தேவன் உண்மையுள்ளவராய் இருந்தார். பேதுருவை அழைத்த பொழுது Peter doesn't know what God's plan in his life. He doesn't know what he is going to do in his life. அவனுடைய வாழ்க்கையில கர்த்தர் என்ன செய்ய போகிறார், என்ன திட்டத்தை வைத்திருக்கிறார் என்று பேதுருக்கு தெரியாது. தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவனை அழைத்த பொழுது சொன்னார், மனிதர்களை பிடிக்கிறவர்களாக உன்னை மாற்றுவேன். He don't know how to catch the people. He don't have any experience in it. அவனுக்கு மனிதர்களை பிடிக்கவும் தெரியாது. அதற்கான அனுபவம் முன் அனுபவம் அவனுக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் அவனுக்கு வைத்திருக்கிற திட்டத்தை அவனை கொண்டு செய்வேன் என்று சொன்ன திட்டத்தை, அவர் வைத்திருக்கிற நோக்கத்தை அவன் கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, இருதயத்தில் அவன் யோசித்ததும் இல்லை. ஆனால் when the days come, நாட்கள் வந்தது. அந்த நாட்களில் அவன் மேலறையில் நின்று ஜெபித்துக் கொண்டிருக்கிறான். God poured his spirit upon the people, those who are waiting, and the upper room. மேல் அறையில் காத்திருந்தவர்கள் மேல் பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்டார். Suddenly, the Peter stood and preached the word of God. அவன் எழும்பி தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க ஆரம்பித்தான். அதுவரை அவனுக்கு தெரியாது நான் எப்படி பிரசங்கிக்க போகிறோம் என்று. நீங்கள் பேதுருவை பாருங்கள். பேதுருவை குறித்த திட்டத்தை நீங்கள் உற்று கவனித்தீர்கள் என்றால் ஆச்சரியம் காத்திருக்கிறது. படிப்பறிவில்லாதவன், இயேசுவை மறுதலித்தவன். ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு செய்த காரியங்கள் அவன் கண் காண்றதில்லை, அவன் காது கேட்டதில்லை, அவன் இருதயம் அதை யோசித்தது கூட இல்லை. ஆனால் கர்த்தர் அவனை கொண்டு செய்ததை பாருங்கள். 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க முதல் பிரசங்கத்துல. பின்பு படிப்படியாக 8000 எண்ணக்கூடாத திரள் கூட்டம் என்று சொல்லப்பட்டது. அது மட்டும் இல்ல, பேதுரு நடந்து போனா வியாதி சுகமாகுது, பிசாசு ஓடுதுங்க. கொர்நேலிய வீட்டுல அவனை அடைக்கிறாங்க. பெரிய மனிதர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க. இவன் சாதாரணமான ஒரு மனிதன். ஆனால் இவனை கொண்டு கர்த்தர் அந்த இடத்துல ஆவியானவர் வந்தவர்கள் மேல ஊற்றப்பட்டார். அவன் வந்தவர்களுக்கெல்லாம் ஞானசாரம் கொடுத்து அந்த இடத்துல இருந்து புறப்பட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப யோசித்து பாருங்க, தேவனாகிய கர்த்தர் பேதுருவை கொண்டு பலத்த கிரிகளை செய்ய அவருடைய ஆதீனத்தில் ஆலோசனை பண்ணியிருந்தார். அந்த நாட்கள் வரை அவன் காத்திருக்க வேண்டியது இருந்தது. உங்கள் வாழ்க்கையிலும் அப்படித்தான், காத்திருங்கள். நாட்கள் வரும். The days has been chosen for you. உங்களுக்காக நாட்கள் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களில் உங்கள் கண் காணாததை, உங்கள் காது கேட்காததை, உங்களை இருதயம் தியானிக்காததை, உங்கள் இருதயம் யோசிக்காததை கர்த்தர் உங்களுக்கு செய்யும் பொழுது ஆச்சரியத்தில் உங்களை கர்த்தர் மூழ்கடித்து மகிழ்ச்சினால் நிரப்ப விடுவார். இந்த காலை வேளையில் உங்களை குறித்து அவர் வைத்திருக்கிற திட்டம் மகா பெரியது. அதை உங்கள் கண்கள் காணவில்லை, அது உங்கள் காதுகள் கேட்கவில்லை, உங்கள் இருதயத்தில் அந்த எண்ணங்கள் தோன்றினதில்லை. ஆனால் கர்த்தர் செய்யும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். அந்த ஆச்சரியத்தை உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு செய்ய தொடங்குவார். ஆமென்.